உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இடையூறுகள், இன்னல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய குறிப்பு, திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். இந்த அருமையான ஒரு குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி விநாயகரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிட்டும். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 17/4/2024 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் சித்திரை 4வது நாள். இன்று ராமநவமி. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கருட வாகனத்திலே பவனி. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வரலாற்று லீலை. சீர்காழி சிவன் தேர். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 10:30 12 மணி வரை. இன்றைய திதி நவமி மாலை 6:59 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை 8:51 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், புதன் வக்கரமும் வக்கர நிவர்த்தியும் இந்த ராசியினர் பெரும் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். புதன் பகவான் மேஷத்தில் இருந்து வக்கர பெயர்ச்சி ஆகி மீன ராசியிலே வக்கர நிலையில் உள்ளார். இவர் ஏப்ரல் 25 மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் சில ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். மீன ராசியில் புதன் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற நிலையிலே ஏப்ரல் 25 மாலை 5:49 மணிக்கு வக்கர நிலை அடைகிறார். இதனால் மேஷம், சிம்மம் உள்ளிட்ட சில ராசியினருக்கு தொழில் வேகம் குறையும், மோதல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை தெரிந்து கொள்வோம். புதன் வலுபட பரிகாரம். புதன் பகவானின் எதிர்மறை தாக்கத்திலிருந்து விடுபட ஒவ்வொரு ராசியினரும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அவசியம். அவருக்கு அபிஷேகம், அருகம்புல் மாலை சாற்றுவது, தோப்புகாரணம் போடுவது நல்லது. பச்சை நிற ஆடைகள் அணிதல், பச்சை நிற காய்கறிகளால் செய்த பொருட்களை தானம் வழங்குதல் போன்றவற்றை செய்யலாம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்கு விரயஸ்தானமான மீன ராசியில் புதன் வக்ர நிலையானது நடக்கிறது. இதன் காரணமாக என்னதான் கடினமாக உழைத்தாலும் பண வருவாய் குறைவாகவே இருக்கும். வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமைவது சிரமம் இருக்கும். பணி இடத்தில், குடும்பத்திலும் உங்களுக்கு மீது அதிருப்தி இருக்கும். பிறர் உங்கள் ஆதிக்கம் செலுத்த நினைப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும்
கடின உழைப்புக்கு பின்னரே லாபத்தை அடைய முடியும். பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. அடுத்தது சிம்மராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் புதனின் வக்ர நிலை மற்றும் நேர்கதி மாற்றமானது சாதகமற்ற நிலையில் இருக்கும். புதனின் வக்ர நிலையால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணிபுரிபவர்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் நினைத்த அளவிற்கு அதிலே வெற்றி வேகம் இருக்காது. நிதி சார்ந்த இழப்புகள் சந்திக்க நேரிடும். புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது. பணம் பயணம் தொடர்பான திட்டங்களில் கவனம் தேவை. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினருக்கு புதன் வக்ர நிலையானது பல சவால்களை கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. கடினமாக உழைத்தால் உங்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போகும். இதனால் உங்கள் மனம் சோகமாக இருக்கும். மேல் அதிகாரியுடைய ஒத்துழைமையால் சில சமயங்களில் வேலையை மாற்ற நினைப்பீர்கள். வியாபாரத்தில் அதிக போட்டிகளையும் கடுமையான சூழ்நிலையும் எதிர்கொள்ள நேரிடும். இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கலாம். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு புதனின் வக்ர நிலை பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வருவாய் குறையலாம். எந்த ஒரு சிறு வேலையும் கூட கடின உழைப்புக்கு பின்னரே நற்பலனை அடைய முடியும். தொழில் வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்க நேரிடும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம். பயணங்கள் அதிகரிக்கும். அதனால் சோர்வும் அலைச்சலும் அதிகரிக்கும். புதன் வக்ர நிலை முடிந்த பிறகு நிலைமை சீரா. இதுவரை கோச்சார நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்கின்ற அதிர்ஷ்டம் பெற்ற அன்பர்கள், இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களை முன்கூட்டியே தயார்படுத்தி அதற்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணியை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது. முருகபெருமானை வழிபடுவது நலம் தரும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபாரிகளின் போட்டியை சமாளிக்க வேண்டியது இருக்கும். முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சி சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு அரசாங்க அதிகாரியுடைய அறிமுகமும் அவர்களுடைய ஆதாயமும் ஏற்படக்கூடும். சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு அரசாங்க அதிகாரியுடைய அறிமுகமும் அவர்களுடைய ஆதாயமும் ஏற்படக்கூடும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அலுவலக பணி தொடர்பு சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றால் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும். சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றால்
உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதிருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட இடம் உண்டு. பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சில பயணங்கள் அலைச்சலை தரலாம். அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள். அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலரால் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்த வரையிலே கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களிலே குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சில பயணங்கள் அலைச்சலை தரலாம். அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலரால் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்த மாட்டில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது சிம்மராசி. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கூடிய வரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். துர்க்கையை வழிபட தடைகள் விடும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கூடிய வரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். துர்க்கையை வழிபட தடைகள் விலகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பரபரவுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்று. நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகம் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்று. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்கள் சில பிரச்சனைகளில் ஏற்படக்கூடும். மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும். நட்சத்திர பலன்கள்.
சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். மகா விஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்ற வாய்ப்பு உண்டு. ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினரால் மகிழ்ச்சி ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் அமோகமாக நடைபெறுவது லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு சித்தர்கள் மகான்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அலுவலக பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். புது ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்க வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திரம் பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்கள் தொடர்பிலே இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள். ஆஞ்சநேயை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகளை அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலமாக தடைகளை தகர்த்து எறியலாம். நட்சத்திர பலன்கள்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும், துணிச்சலாக செயல்படுவீர்கள், புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும், தெய்வ பணிகளிலே ஈடுபடுகின்ற வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலமாக தடைகளை தகர்த்து எறியலாம். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.